அனைவருக்கும் வணக்கம். நாளை ஐப்பசி மாத பௌர்ணமி. சிவலிங்கங்களுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்து வழிபடுவது நாளைய சிறப்பு. இதுதான் அன்னாபிஷேகம் என்று கூறப்படுகிறது. எங்கெல்லாம் சிவலிங்கங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் அன்னத்தால் அபிஷேகம் செய்யப்படும். குறிப்பாக தஞ்சை பெரிய கோயிலில் உள்ள மிகப்பெரிய சிவலிங்கத்துக்கு அன்னாபிஷேகம் செய்து வழிபடுவது மிக கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். கோடிக்கணக்கான அன்னப்பொருட்கைகளால் சிவலிங்கத்துக்கு அன்னாபிஷேகம் செய்வது மிக வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வாகும். எங்கள் வீட்டிலேயும் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். நாளை 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பௌர்ணமி எந்த நேரத்திலிருந்து எந்த நேரம் வரை இருக்கிறது என்று பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை அதிகாலையில் பௌர்ணமி பிறக்கிறது. அதாவது அதிகாலை 3:53 அது மறுநாள் அதிகாலை 3:42 வரை பௌர்ணமி இருக்கிறது. ஆகவே 16ஆம் தேதி நீங்கள் வழிபட வேண்டிய நேரங்கள் என்று எடுத்துக்கொண்டால் காலை 6 மணி முதல் 10:20 வரை. ஏனென்றால் 10:12 ராகு காலம் வந்துவிடும். அதன் பிறகு ராகு காலம் முடிந்த பிறகு 12 மணி 10 ஆரம்பித்து 1 மணி வரை செய்யலாம். இல்லை மாலையில் செய்பவர்கள் மாலை 4:30 to 6, 4:35 6 மணி வரை செய்யலாம். வீட்டிலே உங்களுக்கு லிங்கம் இருந்தால், சிவலிங்கம் இருந்தால், அதாவது கருங்கல் அல்லது பித்தளை, செம்பு, இதனாலான சிவலிங்கங்கள் இருந்தால் மட்டுமே செய்ய வேண்டும். தங்கம், வெள்ளி இவற்றால் இருந்தாலும் செய்யலாம். பிளாஸ்டிக் அது போன்ற லிங்கங்களுக்கு செய்யக்கூடாது. அது நீங்கள் முதலிலே அந்த சிவலிங்கத்தை அபிஷேகம் சாதாரண தண்ணீர், அதன் பால், அதன் பிறகு நீர், இளநீர், பன்னீர், விபூதி, சந்தனம் இவற்றால் அபிஷேகம் செய்து கொள்ள வேண்டும். இதற்கிடையில் நீங்கள் ஒரு பச்சரிசியினால் சாதம் வடித்து கொள்ள வேண்டும். பச்சரிசி சாதத்தை வடித்து அதை ஆற வைக்க வேண்டும். ஆற வைத்து அதன் பிறகு அந்த லிங்கத்தின் மீது முழுவதுமாக அன்னத்தால் மூடி, அதாவது அதுதான் அபிஷேகம், அன்னத்தால் மூடி வைக்க வேண்டும். அதன் பிறகு ஏற்கனவே எப்போதும் பூஜை செய்வது போல் பழம், பூ, வெற்றிலை பாக்கு, தேங்காய் உடைத்து கற்பூரம் காட்டி தூபதீப அபிஷேகம் செய்ய வேண்டும். அதாவது இந்த நாம் அபிஷேகம் செய்த அந்த அன்னம் 2 மணி நேரமாவது லிங்கத்தின் மீது இருக்க வேண்டும். அதன் பிறகு அதை எடுத்து பிரசாதமாக உட்கொள்ளலாம். காலையிலிருந்து உபவாசம் இருப்பவர்கள், இல்லை மதியம் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, அந்த உபவாசம் இருப்பவர்கள் அந்த அன்னத்தை பிரசாதமாக உட்கொள்ளலாம். தயிர் சேர்த்து உட்கொள்வது மிகவும் சிறப்பு. மற்றவர்களுக்கும் தரலாம். அதேபோல் வாயில்லா ஜீவன்கள், காகம், நாய் இவற்றுக்கும் உணவளிக்கலாம். வீட்டிலே இந்த பூஜை செய்ய முடியாதவர்கள் அருகிலே இருக்கின்ற சிவன் கோயிலுக்கு சென்று அங்கே சிவலிங்கத்துக்கு செய்யப்படும் இந்த அன்னாபிஷேகத்தை கண்டு தரிசிக்கும். இந்த அன்னாபிஷேகத்தின் சிறப்பு என்னவென்றால், இந்த சிவலிங்கத்தின் மேல் செய்யப்படும் அபிஷேகம் செய்யப்படும் ஒவ்வொரு சோற்று பொருட்கையும் ஒவ்வொரு லிங்கமாக மாறி நமக்கு பலன் தரும். கோயிலில், பெரிய கோயிலெல்லாம் சென்றால் கோடிக்கணக்கான பருக்கைகள், அப்படி என்றால் கோடிக்கணக்கான சிவலிங்கங்களை ஒரே சமயத்தில் தரிசித்த பலன் உடனே அதனால் நமக்கு என்ன கிடைக்கும் என்றால் வீடு பேரில்லாத சொர்க்கம் கிட்டும் என்று சொல்லப்படுகிறது. அதனால்தான் சோறு கண்ட இடம் என்ற பழமொழி இதை வைத்துத்தான் வந்ததே தவிர வேறு சோற்றுக்கு அலைபவர்களை பற்றி வரவில்லை. காலப்போக்கில் அது மருவிவிட்டது. ஆகவே நீங்கள் சிவன் கோயிலுக்கு சென்று உங்களால் இயன்ற அளவு பச்சரிசி வாங்கி கொடுக்கலாம். அதேபோல் அந்த அன்னாபிஷேக காட்சியை கண்டு மனமாற வேண்டி வழிபடும் போது நமக்கு வீடு பேறு கிட்டும், சொர்க்கம் கிட்டும், சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்று காலங்காலமாக சொல்லப்பட்டு வருகிறது. இந்த நாளிலே நிறைய பெருமைகளை கூறும் சிவபுராணத்தை படிப்பது மிகவும் நன்மை தரும். சிவபெருமானுடைய பாடல்கள், அதேபோல் அம்பாள், விநாயகர், முருகன் இவர்கள் சம்பந்தப்பட்ட நூல்களையும் படிக்கலாம். ஏனென்றால் இவர்கள் எல்லாம் ஒரே குடும்பம்தான். அதுவும் வெள்ளிக்கிழமை வருவதால் அம்பாளுக்கும் உகந்த நாளாக வரும். பௌர்ணமி என்பது எல்லா தெய்வங்களுக்கும் வந்த ஒரு திதியாகும். அதேபோல் இந்த ஐப்பசி அன்னாபிஷேகம், அதாவது அன்னதானம் வழங்கும் பெரிய திருவிழாவாகவும் திகழ்கிறது. ஏனென்றால் பெரிய பெரிய லிங்கங்களுக்கெல்லாம் அன்னாபிஷேகம் செய்யப்படும் போது எவ்வளவு சோற்றை கொண்டு செய்வார்கள். அந்த சோறெல்லாம் ஏழைகளுக்கு உணவாக பிரசாதமாக
தானமாக அளிக்கப்படுகிறது. அப்பொழுது அவர்களுடைய வயிறு நிறைந்து அவர்கள் வாழ்த்துகிறார்கள். அந்த வாழ்த்துக்களும் சேர்ந்து அதை செய்பவர்களுக்கோ, அந்த அன்னதானத்துக்கு, அந்த அன்னாபிஷேகத்துக்கு அரிசி கொடுத்தவர்கள், உதவியவர்கள், வேறு பொருட்கள் வாங்கி கொடுத்தவர்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் அந்த புண்ணியம் சேருகிறது. அந்த வாழ்த்துக்கள் சேருகிறது. அந்த சேர்ந்து இந்த குடும்பங்கள் வாழ்வாக வாழ்கின்றன. தரிசிப்பதே புண்ணியம் என்றால் ஏதாவது வாங்கி கொடுப்பது புண்ணியம். இந்த வழிபாட்டை செய்து நன்மை அடைவீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.